நம்ம டூர் vlog-ஓடைய செகண்ட் டே பார்க்கலாம் வாங்க. 9 டேஸ் டூர்ன்றதுனால 9 டே vlog-ஆ போடலாம் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. இதுதான் செகண்ட் vlog. இன்னும் ஒரு vlog-ஓடைய இந்த மொத்த டீடைல்ஸும் ஃபுல்லா முடிச்சுக்குவேன். அதனால வீடியோவை கண்டினியூவா பாருங்க. 28 நைட்டே நம்ம மணாலி கிளம்பிட்டோம். நைட் ஃபுல் ஜர்னியும் கார்ல தான். டெல்லி டு மணாலி ரோட்ல முக்காவாசி டனல் தான். டனல் ஒன்னொன்னும் அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. நல்ல செம்மையா ரொம்ப லாங்கா கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர்ஸ் 10 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் டனலே கட்டியிருந்தாங்க. அதாவது ஒரு டனல். மணாலிக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி குல்லுன்ற ஊர் வரும். அந்த ஊர்ல கரெக்டா மண்சரிவு ஏற்பட்டுருச்சு. காலையில ஒரு 8 மணி போல. நாங்க இந்த இடத்துக்கு கிட்ட வரதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் இந்த கல்லெல்லாம் கீழே விழுந்தது. நல்ல வேளை அந்த நேரத்துக்கு எந்த ஒரு வண்டியும் இந்த ரோட கிராஸ் பண்ணி போகல. இங்கேயே ஒரு 2 மணி நேரத்துக்கு மேல வேஸ்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா ஜேசிபி வந்து கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் மணாலி கிளம்பணும். ஒரு இட்லி சாப்பிட்டாலும் சவுத் இந்தியன் டிஷ்ஷை தேடி போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு தேடி போனா 2 இட்லி 120 ரூபாவும், அதுக்கும் சாம்பார் சட்னி எதுவுமே கிடையாது. நம்ம தனியா அது ஒரு 60 ரூபா 70 ரூபா காசு கொடுத்துதான் வாங்கணுமா. வேணா சாமி நம்மளுக்கு நாங்க கொடுத்த சப்பாத்தியா வாங்கி சாப்பிட்டுட்டு அன்னைக்கான நாளை முடிச்சாச்சு. அதோட 2ஆம் தேதி காலையில எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு மணாலிக்கு இன்னும் மேல போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பிளேஸ்க்கு போகணும்னா நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்க. எல்லாருக்குமே சேர்த்து ட்ரெஸ் மட்டுமே வந்து 3000 கிட்ட ஆயிடுச்சு. எங்க கார்லயே அந்த பிளேஸ்க்கு கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் வேற கார் பிடிச்சுதான் போகணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்க போய் பார்த்தா ஸ்னோ ரொம்ப அதிகமா இருக்கு, சுத்தமா போகவே முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்தையே வந்து தடை பண்ணிட்டாங்க. அங்கேயே பக்கத்துல இருந்த ஸ்னோல எல்லாம் செம்மையா என்ஜாய் பண்ணதுக்கே ஒரு ஆஃப் டே கிட்ட போயிடுச்சு. அதுக்கே செம்ம சூப்பரா இருந்தது. அந்த பிளேஸ்க்கு போறதை விட நாங்க என்ஜாய் பண்ண பிளேஸே எங்களுக்கு செம்ம பெஸ்டா இருந்தது. ரொம்பவே சூப்பரா என்ஜாய் பண்ணோம். அதோட 2 கோவில், அதுக்கப்புறம் இந்த பார்க்கு, இங்கெல்லாம் வந்து இங்க காஷ்மீருக்கான ஸ்பெஷல் ட்ரெஸ் எல்லாம் போட்டு நிறைய போட்டோஸ் ஆர் வீடியோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு மணாலில மால் ரோடுன்னு சொல்லுவாங்க, அந்த மார்க்கெட்டுக்கு கூட்டிட்டு போய் விட்டுட்டாங்க. அங்க ஒரு பர்ச்சேஸ் பண்றதுக்கே ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு. இதுக்கே 3rd டே ஃபுல்லா கம்ப்ளீட். ஒரு 5 மணிக்கு மேல இன்னும் சுத்தமா இருக்கவே முடியல. நம்ம கையெல்லாம் வந்து கிளவுஸ் போடாம இருந்தா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே விரைச்சு போற மாதிரி ஆயிடுது. நாங்களும் எங்களுக்கு தேவையான நிறைய பொருள் இங்கேயும் வாங்கிட்டு 3rd டேவை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு 6 மணி போல ரூம்க்கே வந்துட்டோம். நாங்க வந்து நைட் டிராவல் ரொம்ப இருக்க வேணாம் அப்படின்னு நினைச்சோம். அதனால இருந்து காலையில சீக்கிரமா எழுந்துட்டு காஷ்மீர் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் அண்ணாவும் சொல்லியிருந்தாங்க. மணாலியை சுத்தி பார்க்கணும்னு நினைச்சா முக்காவாசி ஒரு 6 மணிக்கெல்லாம் எழுந்து ரூமை விட்டு வெளியே வந்துடணும். இல்லைன்னா டிராபிக்லயே ஒரு நாள் நம்மளுக்கு பத்தாது. டிராபிக் இல்லாம இன்னொன்னு என்னன்னு பார்த்தோம்னா இந்த ஸ்னோல வண்டி ஓட்டுறதுன்றது ரொம்ப கஷ்டம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவரால மட்டும் தான் இந்த ஸ்னோல எல்லாம் வண்டி ஓட்ட முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த அண்ணா வண்டி ஓட்டும் போதே வந்து நிறைய வாட்டி டயர் அப்படியே சுத்திக்கிட்டே இருந்துச்சு. 4th டேவும் ஏதோ 1-2 இடம் தான் பார்க்க முடிஞ்சது. அன்னைக்கு ஃபுல்லா முக்காவாசி டிராவல்லே போனதுனால ஜம்மு கிட்ட வந்துட்டு நைட்டு ஸ்டே பண்ணிட்டோம். அதே மாதிரி இன்னொன்னு, நீங்க காஷ்மீர் போகணும்னு நினைச்சீங்கன்னா டிராவலுக்கு பயந்துட்டு பிளைட்ல போயிடாதீங்க. கண்டிப்பா கார்ல வாங்க. அவ்வளோ சூப்பரா த்ரில்லிங்கா இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, இப்போ இந்த டிராபிக்ல நிக்கிற வண்டி எல்லாம் 2 நாளா நிக்குதான். காஷ்மீர் போறதுக்கும் இந்த ஒரே வழிதான். போலீஸ் யாருமே எந்த ஒரு வண்டியவும் உள்ள விடவே இல்ல. லோக்கல் வண்டியை மட்டும் தான் உள்ள விட்டுட்டே இருந்தாங்க. நாங்க போனதும் எல்லோ போர்டுன்றதுனால உள்ள அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவ்ளோ வண்டி இங்க நிக்கும் போது நம்ம மட்டும் எப்படி பார்க்க முடியும், எப்படி போக முடியும் தான் நாங்களும் நினைச்சோம். ஆனா எங்களுடைய டிரைவர் அண்ணா அவ்வளவு சூப்பரா போலீஸ்காரங்க கிட்ட பேசி சூப்பரா அங்க இருந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி இந்த டூரை நாங்க ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து முடிக்கிற நாள் வரைக்கும் கண்டிப்பா 50 போலீஸ்க்கும் மேல எங்க வண்டியை நிப்பாட்டி இருப்பாங்க. அவ்வளோ செக்கிங், அவ்வளோ ரூல்ஸ். இதெல்லாம் கடந்து ஒரு 12:30 போல நம்ம ஸ்ரீநகர், அதாவது காஷ்மீர் வந்து ரீச் ஆயிட்டோம். காஷ்மீருக்கும் வந்து ஒரு 3-4 இடம் காமிச்சாங்க. அந்த இடத்தோடைய பேரெல்லாம் எனக்கு அவ்வளோ கரெக்டா ஞாபகம் இல்ல. அதே மாதிரி நீங்க டால் லேக் போனீங்க அப்படின்னா எங்க 10 பேருக்கு 14,000 ஃபர்ஸ்ட் கேட்டாங்க. இல்ல எங்களுக்கு டால் லேக்கே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டோம். அதுக்கப்புறம் அவங்களே பின்னாடி வந்து கொஞ்சம் கொஞ்சமா காசை கம்மி பண்ணிட்டு ஃபைனலா 2,500க்கு நின்னாங்க. அதனால நீங்க எந்த இடத்துக்கு போற மாதிரி இருந்தாலும் அவங்க கேட்ட காசை டக்குன்னு கொடுக்காம கொஞ்சம் கம்மி பண்ணி குறைச்சு கேளுங்க. கண்டிப்பா நீங்க கேட்கிற ரேட்டுக்கு அவங்க வருவாங்க. ஈவினிங் போல காஷ்மீர்ல இருக்க மார்க்கெட்டுக்கு கூட்டிட்டு வந்து விட்டுட்டாங்க. காஷ்மீர்ல விக்கிற ஜர்கின்க்கு கம்பேர் பண்ணா நம்ம ஊர்லயே ஜர்கின்லாம் வாங்கிடலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு தான் பிரைஸ்லாம் இருந்தது. 6th டே மார்னிங் காலையிலேயே எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு காஷ்மீர்லயே ரொம்ப முக்கியமான பிளேஸ் சோன்மார்க்குக்கு கிளம்பிட்டோம். சோன்மார்க்கு போற வழி எல்லாம் பனிக்கட்டி தான். எங்களுக்கு அவ்வளோ சூப்பரா ரொம்ப பிடிச்சிருந்தது. 2வது மணாலியும் காஷ்மீரும் ஒரே மாதிரி தான் இருந்தது. நாங்க போகும்போதே நிறைய பேர் எங்க கிட்ட சொன்னது 2த்துல எதனா ஒரு ஊருக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல நாங்க 2 ஊருக்குமே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் 2 ஊருக்கும் நாங்க பிளான் பண்ணி கிளம்பணும். சோன்மார்க்கு வந்துட்டு அங்க இருக்கிற ரைடு எல்லாமே
எல்லாமே போயிட்டு அங்க இருந்து கிளம்புறதுக்கு ஒரு 4 hours கிட்ட ஆயிடுச்சு. இங்கேயும் அதே மாதிரிதான் சோன்மார்க் வரும்போது உள்ள வண்டி விடவே இல்ல. அதுலயும் டிரைவர் ஆனா அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் என்னென்னமோ சொல்லி எங்களை உள்ள கூட்டிட்டு வந்து அந்த பிளேஸ் ஆண்டி கரெக்டா எடுத்துட்டு வந்து இறக்கிட்டாங்க. சோன்மார்க்ல இருந்து கிளம்பி வெளியே வரதுக்கே 4 மணி கிட்ட ஆயிடுச்சு. சரியான பசி. சரி ஸ்ட்ரெயிட்டா ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு சப்பாத்தி தால் எல்லாம் சொல்லி சாப்பிட்டுட்டு நேரா ரூமுக்கு போய் ஸ்டே பண்ணிட்டு 7th டே மார்னிங் எழுந்து பேல்ஹம் அப்படின்ற ஊருக்கு வந்திருந்தோம். இங்க இருக்க எல்லா மரமும் ஆப்பிள் தோட்டம் தான். நம்ம ஊர்ல முள்வேலி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இங்க ஆப்பிள் மரம் இருக்கு. இது வந்து ஆப்பிள் சீசன் இல்லாததுனால ஆப்பிள் இல்ல. அதனால அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த ஆப்பிளை எடுத்து அங்கேயே அவங்க கிட்ட இருந்து ஜூஸ் எல்லாம் போட்டு குடிச்சிட்டு பேல்காம் எல்லாம் போயிட்டு அங்க கொஞ்சம் நேரம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து திரும்பி ஊருக்கு கிளம்பிட்டோம். 7th டே ஈவினிங் ஜம்மு வந்து ரூம் போட்டோம்னா நம்மளுக்கு போன் டவர் கிடைச்சிடும். அங்க வந்து ரூம் போட்டு மறுநாள் காலையிலேயே எழுந்து டெல்லி நோக்கி பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே மக்களே, இதோட நெக்ஸ்ட் வீடியோல வரேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க.